ஹாப்பி பர்த்டே டு சரவணன் சார். அட நீங்க வேற பருத்திவீரன் சித்தப்பா சரவணன் சார் இல்லங்க, நம்ம சிங்கம் சூர்யாவை தான் சொன்னேன். சூர்யானாலே சார்மிங், சிக்ஸ் பேக், ஸ்டைலிஷ், மாஸ் அப்படின்னு எல்லாருமே பல பட்டம் கொடுத்துருவாங்க. புதுசா இந்த வருஷம் ஒரு பட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சா நான் யூத் மோட்டிவேட்டர்னு சொல்லுவாங்க. என்னன்னு கேக்குறீங்களா? அதுக்கு அவர் நடிச்ச படங்களையே எக்ஸாம்பிளா சொல்லலாம். தேர் இஸ் அ லைஃப் ஆஃப்டர் லவ். இது இந்த ஜெனரேஷன் பசங்களுக்கு ரொம்ப முக்கியமான லைன்ஸ். இவர் படங்கள்ல இந்த லைன்ஸ் ரொம்ப அழுத்தமா சொல்லுவாரு. உன்னை நினைத்து லவ் பண்ண பொண்ணு நம்மளை விட்டு போனாலும் நீ நல்லா இருந்தா சரி அப்படின்னு லைலாக்கு கடைசி வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவாரு. சோ பாய்ஸ், நீங்களும் லவ் பிரேக்கப் ஆச்சுன்னா கஷ்டப்படாதீங்க. லைலா போனா ஸ்னேஹா வரும். மௌனம் பேசியது. நீ விரும்புற பொண்ணை விட உன்னை விரும்புற பொண்ணை கட்டினா லைஃப் நல்லா இருக்கும். இத கிளாஸா புரிய வச்ச படம் தான் இது. பை த வே, இந்த படத்துல லைலா தான் அந்த பொண்ணா வருவாங்க. சோ இந்த பொண்ணையும் அவ்வளவு சீக்கிரம் நீங்க தப்பா நினைச்சுக்க வேணாம். காக்கு காக்க கல்லுக்குள்ளீரம் மாதிரி போலீஸ் அன்பு செல்வனுக்குள்ளயும் காதல் வரும். போலீஸும் மனுஷன் தாங்க. அதுலயும் லைஃப் ஆஃப்டர் லவ் ஜிவிஎம் அழகா காட்டியிருப்பாரு. காக்கு காதல் வர்ற படம் எடுத்து ஜிவிஎம்க்கு காலேஜ் பையனுக்கு காதல் வர்ற படம் எடுக்குது என்ன கஷ்டமா? எஸ், வாரணம் ஆயிடும். லவர் செத்து போயிட்டா லைஃபே போச்சு. சரக்கு, தம்மு, ட்ரக்ஸ் இது மட்டும் தான் போதையா? ஜிம்முக்கு போய் பாடி ரெடி பண்ணுன்ற ஒரு புது ட்ரெண்டே அவர் உருவாக்குனாரு. ஒரு உயிர் போனா என்ன, பல உயிரை காப்பாத்தலாம்னு மிலிட்டரி சேரத்துக்கு ஐடியா கொடுத்தாரு. And again, there is a life after loveனு பக்காவா சொன்ன படம் and it is a masterpiece. Life after loveல தவிர்க்க முடியாத படம்னா சில்லுன்னு ஒரு காதல். இந்த படத்தை பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தேவையே இல்லைங்க. ஏன்னா ஹேட்டர்ஸே இல்லாத படம் தான் இது. ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டைனர்னா இதை பார்க்கலாம். அழகா இருந்ததா லவ் வருமா? இல்லங்க. பேரழகன் பாத்தீங்கன்னா லவ் தான் அழகு, பர்சனாலிட்டி கிடையாது அப்படின்னு அழகா புரிய வச்ச படம். சின்ன வயசுல அப்பா அடிக்கும் போதெல்லாம் மனசுக்குள்ள எவ்வளவோ திட்டி இருப்போம். ஆனா அதுவும் நம்ம நல்லதுக்கு தான் புரிய வச்ச படம் ஆதவன். ஃபேமிலினா ஹஸ்பண்ட், ஒய்ஃப், 2 பசங்க அப்படின்னு மாறி போன சொசைட்டில கூட்டு குடும்பம்னா ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னு புரிய வச்ச படம் வேல். பெஸ்ட் தமிழ் பொலிட்டிக்கல் மூவினா இந்த படத்தோட பேர் சொல்லாம இருக்கவே முடியாது. எஸ், ஆயுத எழுத்து. பாலிடிக்ஸ் இப்படியும் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிற படம் இது. இப்ப இருக்கிற தமிழ்நாட்டோட சிச்சுவேஷனுக்கு திருப்பி ரீரிலீஸ் பண்ணா படம் பிச்சுக்கிட்டு ஓடும். மெமரி லாஸ்க்கு கஜினி, நட்புக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அஞ்சான், பேரண்ட்ஸ்க்காக ஸ்பெஷலா பசங்க 2, பிளேய்க்கு மாஸ், டைம் டிராவலுக்கு 24, ஹிஸ்டரிக்கு 7ஆம் அறிவு, மெடிக்கல் மாஃபியாக்கு மாற்றான், கரப்டட் ஆபீசர்ஸ்க்கு தானா சேர்ந்த கூட்டம். இதுல எந்த படமா இருக்கட்டும், லைஃப்ல எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் there will be a life changing moment. அதுக்கு வெயிட் பண்ணீங்கன்னா there will be a happy endingனு எல்லா படத்துலயும் புரியும். நடிகர் சூர்யா படங்கள்ல இவ்வளவு பாசிட்டிவ்னா அவரோட பர்சனல் லைஃப பத்தி கேட்கவே வேணாம். கஷ்டப்படுற பசங்களை படிக்க வைக்கிறது, ஈகோ இல்லாம ஒய்ஃப் நடிக்கிற படத்தையே ப்ரொடியூஸ் பண்றது, நல்ல நல்ல சோசியல் படங்களுக்கு வாய்ஸ் கொடுக்கறது, ஒரு மனுஷன் எப்படிதான் வாழணும் அப்படின்னு பொறாமப்படுற அளவுக்கு வாழ்ந்து காட்டுறாரு. அப்பா, அம்மா, ஒய்ஃப், தங்கச்சி, தம்பி எல்லாருமே சூர்யாவை நினைச்சு ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? ஸ்டில் ஹாப்பி பர்த்டே சூர்யா சார். நாங்களும் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றோம்.